என்னை நீங்க வந்து கூட்டிட்டு போயிடு. இவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்றாங்க, கொன்னுடுவாங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வா. கௌரி, கௌரி, எவ்வளோ நேரம்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன? அவல் உப்மா, உங்களுக்கு பிடிச்சது. நான் போய் சூடா டீ கொண்டு வரேன். ஏய் ரக்ஷா, இங்க வா. மம்மிக்கு என்னாச்சு? காலங்காத்தாலே மூஞ்சி ஒப்புன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கா. நீ தான் ஏதோ பண்ணிருக்க இல்லையா? அப்பா, அம்மாக்கு உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க தங்கச்சியோட இந்த சண்டை தெரியாதா உங்களுக்கு? நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு யார் கத்து கொடுத்தா? நீங்க தான். என்னாச்சு? உங்க தங்கச்சி இருக்காளே, அவ எங்கேயோ போறேன்றா. அனன்யா, அனன்யா. எஸ் ப்ரோ. நீ எங்க போக போற? ட்ரெக்கிங்க்கு, மணாலிக்கு. கேட்டியா? மணாலிக்கு. இப்படியே ஊர் சுத்திட்டு இருந்தா அவளுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அண்ணா, இதுக்காக நான் 6 மாசமா காசு சேர்த்து வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா போகணும்ண்ணா. அனன்யா, ஒருவேளை காசு சேர்த்து வைக்கணும்னா உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வை. என்ன எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். இவங்க 2 பேர் சண்டையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். டைம் வர ஆயிடுச்சு. அப்பா, என்ன ஸ்கூல்ல விடுறதுக்கு இந்த கார்ல வராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியா? இத பாருமா, போலீஸ் ஜாப் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி தான் கொடுப்பாங்க. அப்பனா நீங்க வேற வேலை பார்க்கறதானே? ஆனா எனக்கு இந்த போலீஸ் வேலை மட்டும் தானே தெரியும். யார் கால் பண்றாங்கன்னு பாரு. கான் அங்கிள். ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க. குட் மார்னிங் சார். கான், டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்ததுல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு குட்டா இருந்ததே இல்ல. சொல்லு சார். சிபிஐ ஆஃபீஸர் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. என்ன ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? ஐயோ இல்ல சார். சார், ஒரு சீரியஸ் இன்டர்நேஷனல் மேட்டர் சார். இன்டர்நேஷனலா? என்னது சார்? பெரிய மெயில் ட்ரையல். பக்கத்து நாட்டு எம்பசி நம்ம இந்தியன் எம்பசிக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டெல்லி ஹோம் மினிஸ்டருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிஎம் ஆஃபீஸ்க்கும், அதோட ஸ்டேட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும். அங்கிருந்து சிபிக்கு வந்திருக்கு, சிபில இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. சார், பக்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு ஜெரின் ஹுசேன் ஏதோ வேலைக்காக மும்பை வந்திருக்கா. அவ தான் பிஎம் ஆஃபீஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்கா. சப்ஜெக்ட்? அவ உயிருக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு சொல்றா. யாருனால? யாருனால ஆபத்து? நம்மளாலயம், அதாவது மும்பை போலீஸ்னாலயம். சலாம் அலைக்கும். என் பேர் ஜரீன் ஹுசேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் ஆகணும்னு இங்கே வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய ஆடிஷனுக்கு போனேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய வீசா வேறு எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. அப்போதுலேருந்தே மும்பையில் நான் இல்லீகல் இடத்துல தான் இருக்கேன். எனக்கு இங்கே எதுவுமே செட் ஆகலை. அதனால் நான் திரும்பி வரலான்னு நினைக்கிறேன். பண்ணு. இங்கே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. போலீஸ்கிட்ட நான் போகலை. ஆல்ரெடி நமக்கு மும்பை போலீஸால் பிரச்சனை. அதனால தான் நான் மும்பையிலே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் யாராவது வந்து என்னை கூட்டிகிட்டு போகட்டா, மும்பை போலீஸ்காரவங்களே என்னை சாகடிச்சிருவாங்க. அவங்க என்னை உயிரோட விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சார், சார், நீங்க என் ரஃபிகை எப்ப சார் விடுவீங்க? 2 நாளா இங்கே இருக்கான். இத பாருமா, ரஃபிக் பாதுகாப்பா இருக்கணும்னா அவன் இங்க தான் இருந்தாகணும். ஆனா சார், ரஃபிக்கு எதுவுமே தெரியாது. அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். உனக்கு எந்த அம்மாவும் தன் பையன் தப்பு பண்ண மாட்டான், நல்லவன் தான் சொல்லுவாங்க. உன் பையன் நெட்ல பாம்பு செய்யற வீடியோவை பார்த்திருக்கான். அதோட அவங்கிட்ட இருந்து 5 பிரஷர் குக்கர் வேற கிடைச்சது. அது மட்டும் இல்லமா, அவங்கிட்ட பால் பேரிங் வயர்ஸ் கூட இருந்தது. சரி, நீயே சொல்லுமா, அவன் அதெல்லாம் வச்சு பிரஷர் குக்கர்ல என்ன பிரியாணியா செய்ய போறான்? ஐயோ மேடம், நான் முன்னாடியே சொன்னேன்ல, சார் இன்டர்நேஷனல் கேஸ்ல பிஸியா இருக்காரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க, கிளம்புங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? மும்பை போலீஸ்னால பிரச்சனைனா என்ன அர்த்தம்? ஆமா, சங்கர எங்க போயிட்டான்? நைட் டியூட்டி
வீட்டுக்கு போல, அதுவும் அந்த மூலையில் படுத்திருக்கான். ஹர்ஷா அவனை எழுப்பு. எஸ் சார். சார் டீ. சுகர் போட்டிருக்கியா? அன்னி சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். சுகர்னால எனக்கு பிரச்சனை, இந்த பொண்ணுனால மும்பைக்கே பிரச்சனைங்கிறாங்க. மெயில காட்டு. இந்த மெயில ஆத்தென்டிசிட்டி என்ன இருக்கு? சார் இது ஃபேக்கு. கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கும். உங்க பேரை டேமேஜ் பண்றதுக்காக இதை பண்ணிருக்காங்க. இத பாரு கணேஷ் பாபு, ஒரு பொண்ணு எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? சார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்த பொண்ணு சார். ஃபேமஸ் ஆகிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாம். எம்பசில இருந்து அவளோட போட்டோ அனுப்பியிருக்காங்களா? அனுப்பிச்சிருக்காங்க சார். இங்க பாருங்க. இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கால. போய் உன் அம்மா கிட்ட சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. சார் அது அடச்சே. சார் பார்க்க நல்லா இருக்கா, எந்த படத்துலயும் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதா? கரெக்ட் தானே? ஆமாம் சார். ரொம்ப படம் பார்க்காதீங்க. என்ன ஃபிலிம்ல எப்பவும் போலீஸ் லேட்டாக தான் வருவாங்க. ஒருவேளை நம்ம ரியல்ல லேட்டாக வந்தா போலீஸ் வேலைக்கு லாய்க்கலன்னு விரட்டி விட்டுருவாங்க. சார் என்ன பண்ணலாம்? நீ ஒரு வேலை பண்ணு, நெட்ல இருந்து எல்லா கேஸ்டிங் ஏஜென்டோட நம்பரையும் எடு. அவங்க எல்லாருக்கும் இந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பு. கண்டிப்பா எங்கேயாவது கேஸ்டிங் போயிருப்பா. அப்படி போயிருந்தா அவன் நம்பர் கிடைக்கும். நீ ஒரு வேலை பண்ணு கான், எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த மெயில் வந்துச்சோ அந்த அட்ரஸை கண்டுபிடி. உனக்கு ஒரு பொண்ணு போட்டு அமிச்சிக்கிறேன், வந்து இதா பாரு. இதானே? அவ்வளோ அவங்க அண்ணன் 2 பேர்த்தையும் தேடணும், சரியா? அண்ணனோட போட்டோ ஃபர்ஸ்ட் அந்த பொட்டச்சே கண்டுபிடி. அவ மாட்டினா அவங்க ஒன்றுன்னு மாட்டிப்பான். ஒன்று தான் ஒன்று ஃப்ரீ. சரி. இதோ பாரு, இந்த போட்டோ ஆகுதுல, இதை மும்பையில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பிக்கிறேன். மாட்டிச்சுன்னா ₹1,00,000 கைக்கு வரும்டா. போலீஸ் 1 லட்சம் கொடுப்பாங்களா? அதெல்லாம் சரி. நீ சொல்ற அந்த பொண்ணு யாரு? டெரரிஸ்ட். சைபர் கேஃப் எங்க இருக்கு? என்ன சார்? அட கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குல்லப்பா. ஓ அதுவா சார், முன்னாடி போய் ரைட் எடுங்க. சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். சொல்லுங்க, எவ்வளோ நேரம் உட்கார போறீங்க? 1 மணி நேரத்துக்கு ₹40, 2 மணி நேரத்துக்கு ₹70. பேர் என்ன எழுதணும்? எழுதிக்கோ, மும்பை போலீஸ்னு. சார் என்ன விஷயம் சார்? இந்த பொண்ணு இங்கே வந்தாங்களா? ஆமா சார். ஐடி வாங்கினீங்களா? சார் ஐடி காட்டுறவங்க எல்லாம் இங்க எதுக்கு வர போறாங்க? அவ எந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா? இந்த கம்ப்யூட்டர்ல தான் சார். ஹர்ஷா போய் அதை செக் பண்ணு. சார் என்ன விஷயம்? சார் சார் கணேஷ், இந்த கடை ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்குல்ல? இங்க இப்படி ஒரு ஷாப் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க தான் எங்கேயாவது இருப்பா. இருக்க வாய்ப்பு இருக்கு சார். நீ ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்க சார். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டு. ஓகே. போய் என்கொயரி பண்ணு போ. ஹே, இன்னொன்னு இந்த பூ பக்கத்துல ஒண்ணு ப்ளீஸ். ஹே, காட்டு. அட அல்லா, மாஷா அல்லா, நான் எவ்வளோ அழகா இருக்கேன்ல, பாத்தியா? சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணாத, திருஷ்டி பற்ற போது. நான் ஒரு நிலா, என் மேல யாரு கண்ணு பட்டா என்ன? எனக்கு இருக்கிறது ஒரே வேலை, எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஓ அப்படியா? சரி வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம். காட்டு, சரி காட்டு. நல்லா இருக்குல்ல? சரி. அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு டீ கொடுக்குறீங்களா? ₹10. அண்ணா ஒரு நிமிஷம். நீங்க இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்க என்ன நடக்குது? நீங்க யாரு? இங்க உங்களுக்கு என்ன வேலை? முகத்தை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? அதுக்காக தான் எங்களுக்கு எஸ்ஐடியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சாரி சார். மேடம் என்னாச்சு? சார் என் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. என் வீட்டை ஒரு பொண்ணுக்கு வாடகைக்கு கொடுத்து. யாருக்கு? ஒரு பொண்ணு இருக்கு, 2 நாளாக காணும். அதான் ரூம் கிட்ட போனேன், பக்கத்துலயே போக முடியல, ஒரே கெட்ட வாடை சார். அதுக்காக தான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். வீட்டுக்கு இன்னொரு சாவி இருக்கா? 2 சாவியுமே அந்த பொண்ணு கிட்ட தான் சார் இருக்கு. ஜரீனா எப்போத்துல இருந்து இங்க இருக்கா? ஜெரீனா?
ஜெரின்னு யாரும் இல்லையே சார். ஹர்ஷா ஃபோட்டோவை காட்டு. இது நீலம், நீலம் பாண்டே. இங்க இருக்கிறது இந்த பொண்ணு தான். எனது நீலம் பாண்டேவா? சார் மொத்தம் 104 காஸ்டிங் டைரக்டர்ஸோட நம்பர் இருக்கு. எல்லாருக்குமே ஃபோட்டோ அனுப்பிட்டேன். வெரி குட். சார் அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுங்களா? 2 நாளாக நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸை கூட குளிக்கலையா? இல்லை சார். ஒரு நிமிஷம். சொல்லு கான். நீலம் பாண்டே யாரு? சரி இரு நான் வரேன். இதை வச்சுக்கோ. அப்பப்போ இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கோ. 2 நாளைக்கு வீட்டுக்கு போகவே முடியாது. எதுக்கு சார்? ஒரு பொண்ணை மர்டர் பண்ணியிருக்காங்க. துப்பட்டாவை வச்சு கழுத்து இறுக்கி கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மும்பை போலீஸால் ஆபத்து இருக்குன்னு மெயில் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் அவ்வளோ ஈஸின்னு எனக்கு தோணலை சார். இப்போ நம்ம மேலேயே என்கொயரி பண்ணுவாங்க. எனக்கு புரிஞ்சுது. ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணு. ஃபாரன்சிக் வந்து செக் பண்ணுற வரைக்கும் இங்கே யாரும் எந்த பொருளையும் டச் பண்ணிடக்கூடாது. கணேஷ் பாபு. சொல்லுங்க சார். ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீயும் ஒரு தடவை செக் பண்ணு. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். இதை முதல்ல பார்த்தது யாரு? சார் ஃபோன் பண்ணது நான் தான். ஜெரீனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இப்போதான் தெரியும். அவ பேரு நீலம் பாண்டே கிடையாது, ஜெரின்னு. அவங்க ஐடியை பார்க்கலையா? ரெண்டல் அக்ரிமெண்ட் எதுவும் போடலையா? இல்லை சார், நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்கிறீங்க. எங்கேருந்து கிடைச்சா அவ? சார் நான் மார்க்கெட்டில் பார்த்தேன். ரொம்ப டென்ஷனாக இருந்தா. அவகிட்ட இருக்க வீடு கூட இல்லை. 4 வருஷமா என் வீட்டுக்கு வாடகைக்கு யாரும் இல்லை. அதான் பாவன்னு தங்கிக்க சொன்னேன். ஆனா போலீஸ் யாராவது அவளை வந்து விசாரிச்சாங்களா? இல்லை ஏதாவது மிரட்டினாங்களா? இல்லை சார், நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஜெரீன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? எனக்கு தெரியாது சார். ஆனா குல்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். குல்ஷன் யாரு? பாய் ஃப்ரெண்டா? இல்லை சார், இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பான். அந்த குல்ஷன் எங்க இருக்கான்? இங்கேதான் மார்க்கெட்ல. சங்கரா, Yes, sir. இவங்களை அந்த குல்ஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஒருவேளை அவன் வீட்டில் இருந்தா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. வாங்க. ஹர்ஷா, ஃபாரன்சிக் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீ அந்த பாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பிஎம்க்கு அனுப்பி விட்டுரு. ஓகே. எதுக்கும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோ. எஸ் சார். கான், இங்க பக்கத்துல எங்கேயாவது சிசிடிவி இருக்கும். அதோட ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணு. சரிங்க சார். சரி 6 மணிக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். மீதி வடப்பாவை அவங்களுக்கு கூட. ஏய் சைபா, உனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சதா? எஸ் சார். வடப்பாவை சாப்பிட்டு அதை லோட் பண்ணு சீக்கிரம். அப்புறம் இன்னொரு விஷயம், பிஎம் ரிப்போர்ட்ல மர்டர் டைம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி 1 hour பின்னாடி 1 hour ஃபுட்டேஜ் கண்டிப்பா வேணும். போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. எஸ் சார். சரி நீ சொல்லு. சார் ஜரீன் வீட்டில இருந்து ஆதார் கார்டு கிடைச்சது, நீலம் பாண்டேங்கிற பேர்ல. ஃபேக் ஐடி சார், செக் பண்ணிட்டேன். இது யூபியில் இருக்கிற ஒரு பொண்ணுது. வெளியே சுத்துறவன் கூட ஆதார் கார்டோட சுத்திட்டு இருக்கான். ஃபாரன்சிக் ஆளுங்களுக்கு 7 சாம்பிள் கிடைச்சிருக்கு சார். ஆனா அது எல்லாமே ஜெரின்டு தான். சைபர் கஃபே போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம எடுத்துட்டோம் சார். அவ யாருக்காவது மெயில் அனுப்பியிருக்காளா நாங்க செக் பண்ணி பாரு. மொபைல் சார் ஒரு மொபைல் கிடைச்சது. அந்த நம்பரை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அதாவது வீடு ரெண்ட்டுக்கு எடுத்த சமயத்தில். சார் சங்கராம் சார் குல்ஷனை கூட்டிட்டு வந்திருக்காரு சார். உள்ள உட்கார் வை, நான் வரேன். ஓகே சார். அந்த மொபைல் நம்பர்ல இருந்து எல்லா கால்ஸையும் எடுங்க. சார் ஜரீன் மொபைலுக்கு எந்த காலும் வரல சார். ஆனா அவ மட்டும் ஒரு கால் பண்ணிருக்கா. யாருக்கு? அவளோட நாட்டுக்கு. எனக்கு இன்னும் வீசா கிடைக்கல. இனிமே கிடைக்கவும் போறதில்ல. அந்த கடவுளுக்கு என் மேல கருணையே இல்லை. இங்க இருக்கவங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. இங்க இருக்கவங்க என்னை உயிரோட வாழ விட மாட்டாங்க. என்னை கண்டிப்பா சாவடிச்சிருவாங்க. எதுக்கு சாவடிப்பாங்களா? நம்ம நாட்டுல இருந்து வந்தவங்களே என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உன்னோட மொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. ட்ரக்ஸ் ஓட்டிட்டு இருக்கல. என்னை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க சார். ஏய், உன் ஜாதகம் மொத்தமா சாருகிட்ட இருக்குன்னு சொன்னாருல்ல. எப்ப பிறந்த என்ன வித்துக்கிட்டு இருக்கான்னு சீக்கிரமா சொல்லிடு. இல்லைன்னா எப்ப சாக போறியோ அந்த டைம் கூட சொல்லிடுவாரு. உனக்கு ஜெரீனா தெரியும்ல, அவளை எப்ப எங்க பார்த்தேன்னு சொல்லு. சார் கடல்ல போட்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் பார்ட்டி பண்ணுவாங்க சார். அந்த பார்ட்டியில் சரக்கு ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும் சார். பொண்ணுங்க கூட இருப்பாங்க சார். நான் முதல் முறையாக அங்கே தான் சார் அந்த பொண்ணை பார்த்தேன்.
சார் 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 ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க சார் 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 சொன்ன கேளுங்க. இங்க பாருங்க, இதுல தான் உண்மையான போதையே இருக்கு. ஏய், ஒன்றும் ஆகலைல்ல? உயிரோட இருக்கல, அது போதும். என்ன வேலைக்காக வந்தேன், இப்போ என்ன பண்றேன்? என் தலையில என்ன எழுதியிருக்கோ அவருக்கு தான் தெரியும். உனக்கு கஷ்டமா இருந்தா விட்டுற வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கணும்? நான் எவன் கூடயும் படுக்கல, டான்ஸ் பண்றேன், அவ்வளோதான். வாழணும்னா கொஞ்சமாவது சம்பாதிக்கணும்ல. நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தனோ அது நிறைவேற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அவ எதுக்காக இங்க வந்தான்னு சொல்லு. நான் அதை அவகிட்ட கேட்கல சார். வேற எதை பத்தி கேட்ட? உன் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? என் கடவுள். நான் சத்தியமா சொல்றேன் சார், அவன் என்கிட்ட கடவுள் தான் சொன்னா. உண்மை சார். ஆனா அப்பா அதை சொல்லும் போது எனக்கு புரியல சார். ஆனா இந்த சார் அந்த பொண்ணு பேரு நீலம் இல்ல ஜெரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ என்னெல்லாம் சொன்னாலும் எனக்கு அப்புறம் தான் சார் புரிஞ்சுது. நிஜமாவே நான் அவளை தங்கச்சியா தான் சார் பார்த்தேன். அப்படியா? ஆமா சார். தங்கச்சியா? தங்கச்சிய டான்ஸ் ஆட விடுவ, பார்ட்டிக்கு அனுப்புவ. அவளுக்கு புரோக்கர் யாராவது இருக்கானா? சார் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், யாராவது போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு சண்டை போட்டாளாடா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லுடா, இல்லைன்னா எங்க சாரு உன் தலையில 2 புல்லட் இறக்கிடுவாரு. இல்ல கான், இவனுக்கு எதுவும் தெரியாது. இல்ல, உனக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்களுக்கு சொல்லு. கண்டிப்பா சார். கிளம்பு. கொஞ்சம் ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, அங்க வந்து நோண்டி நொங்க எடுத்துருவேன், ஜாக்கிரதை. இல்ல சார், நான் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன் சார். சரி கிளம்பு. ஏய் சைபர், உனக்கு வடப்பாவு கொடுத்தல, இன்னுமா ரெடி பண்ணாம இருக்க? சார் ஃபுட்டேஜ் லோட் ஆயிட்டு இருக்கு சார். அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற நைட் ஃபுட்டேஜ்லாம் கிளாரிட்டியே இல்லாம இருக்கு சார். சரி கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாரு. எஸ் சார். அப்ப சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சார். எனக்கு என் வீட்டில் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. சரி, ஏதாவது தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். இது பாருமா. என்னன்னா? நீ ட்ரக்கிங் போயிட்டு வா. எஸ், உண்மையாவே போகட்டுமா? உன் அண்ணி எந்திரிச்சா உன்னோட ட்ரக்கிங் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடும், புரிஞ்சுக்க. இல்ல ஆனா நான் நாளைக்கு டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பு. ஓகே. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ. பை பை. குட் நைட். குட் நைட். குட் நைட். முரான், 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 முரான். அண்ணா, அந்தேரி ஸ்டாப் போயிடுச்சுங்களா? வர ஸ்டேஷன் தான். அப்படியா? அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க இந்த பொண்ணு எங்கனா பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு, காணாம போயிட்டாளா? ஆமா, நான் காணாம போயிட்டாங்க. மும்பை எவ்வளோ பெரிய சிட்டி தெரியுமா? இந்த ஃபோட்டோலாம் வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ஒன்று பண்ணு, மும்பை போலீஸ் கிட்ட போ, அவங்க கண்டுபிடிப்பாங்க. என்ன சொல்றீங்க? மும்பை போலீஸா? அது சரி, எந்த போலீஸ்னாலும் உனக்கு பிரச்சனை, அதை சொல்லு. ஓம்கார் சுமன் அவர் கொடுத்த அட்ரஸ்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா இந்த பேர்ல அப்படி ஒரு போலீஸே இல்ல. என்ன பண்றது? அவங்க யூனிஃபார்ம்ல அவரோட பேர் இருந்திருக்கும்ல. ஆமா, ஆனா அது இங்க லோக்கல் பாஷையில இருக்கு, என்னால படிக்க முடியல. மோனா, நீ உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண? எங்கேயாவது பாம்பு வச்சிட்டியா என்ன? இல்லைன்னா யாரையாவது சுட்டுட்டியா என்ன? உன்னை எதுக்கு போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்க போறாங்க? உண்மையை சொல்லி, என்ன ப்ராப்ளம்? அவங்க பொருள் ஏதாச்சும் நீ வச்சிருக்கியா என்ன? டாக்கா. டாக்காவா? காசா? அவங்க காசு உன்கிட்ட எப்படி வந்துச்சு? மோனா, மோனா. குட் மார்னிங் சார். என்ன சார் இன்னைக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கீங்க? ஜாயின்ட் சிபி கிட்ட போயிட்டு வந்தா. ஓகே, சொல்லு, எனி டெவலப்மெண்ட்? சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஜரீன் பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. 2 தடவை அவளுக்கு அபார்ஷன் கூட ஆயிருக்கு. அவ யார் கூட பிரெக்னென்ட் ஆனாலும் அதை கூட நம்ம தேடணுமா? சார், குல்ஷன். குல்ஷன் நம்மகிட்ட ஒரு சஸ்பெக்ட் தான் இருக்கான். கணேஷ் பாபு, நீ ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்க சார். நீ குல்ஷனை போய் பாரு. பேசி அவனை ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சம்மதிக்க வை. என்ன சார், இது அன்அஃபிஷியல் இல்லையா? கோர்ட்ல எப்படி ப்ரூவ் ஆகும்? கான், முதல்ல மேட்ச் ஆகட்டும். மேட்ச் ஆனதும் தூக்கி உள்ள வச்சிடலாம். நீ கிளம்பு. ஓகே சார். சரி, மர்டர் டைம் என்ன? சார், 5ஆம் தேதி 9 PM.
ஏய் சைபர் தம்பி, நைட் 9 PM ஃபுட்டேஜா பாரு. ரெண்டர் ஆயிட்டு இருக்கு சார். இன்னுமா? சார் இது கவர்மெண்டோட பழைய கம்ப்யூட்டர் சார். சார் ஒரு சின்ன ஃப்ரேம் ரெண்டர் ஆகணும்னாலே 4 to 5 hours எடுக்குது சார். சார் பிஎம் ரிப்போர்ட் படி 2 கையிலையுமே ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா அவனோட துப்பட்டாவை வச்சு கழுத்தை நெரிக்கும் போது கல்பிரிட் அவன் பக்கத்துல தான் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சைபர் கஃபேல ஹார்ட் டிஸ்க் கிடைச்சதுல அது ஜெரினோட அக்கௌண்ட்ல டிராஃப்ட்ல இருக்கு. இமெயில டைப் பண்ணா ஆனா அனுப்பல. யாருக்கு அனுப்புறதுக்காக? ஆக்சுவலா அந்த இமெயில் டிட்டோல இருக்கு. ஆனா அதுல மும்பை போலீஸ்க்கு பதிலா மும்பை போலீஸ் ஆபீசர் ஓம்கார் சோமனால அவளுக்கு பிரச்சனைன்னு எழுதியிருந்தா. ஓம்கார் சோமன்? இந்த ஓம்கார் சோமன் எங்க இருக்கான்னு தேடு. சார் நான் சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருடைய லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓம்கார் சுமன் அப்படிங்கிற பேர்ல மும்பை போலீஸ்ல யாரும் இல்ல. என்ன? அது சரி, ஜெரினதுக்கு மும்பை போலீஸ் பேரை சொல்லியிருக்கா? அவ இமெயில இம்பார்ட்டண்டா காட்டுறதுக்காக அவ பேரை எழுதிருக்காளோ என்னவோ. சார் இன்னொரு விஷயம், இந்த எம்பசி ப்ராப்ளமால ஜெரினாவுடைய அண்ணன் கூட இந்தியாவுக்கு வந்திருக்கான். இந்தியாவிலனா மும்பைக்கு. ஹலோ, என்ன முராக், என் ஃபோனை திருடிட்டு ஓடி போயிட்ட? ஐயோ அண்ணா, நான் திருடலை. எனக்கு ஜெரன் திரும்ப கிடைச்ச உடனே கண்டிப்பாக நான் உங்கள் ஃபோனை திரும்ப கொடுத்துருவேன். சரி பரவாயில்ல. நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா ஒரு நியூஸ் சொல்கிறதுக்காக தான். என்ன நியூஸ்னா? இன்னைக்கு நியூஸ் பேப்பரை படித்தேன். அதில் ஜெரின் ஃபோட்டோ இருந்துச்சு. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சா? அவள் இப்போ நல்லா தானே இருக்கா? யாரோ ஜெரினை கொலை பண்ணியிருக்காங்க. ஹர்ஷா, முராட் மும்பைக்கு வந்திருக்கானா கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பெரிய ஆள் இங்க இருக்கணும். முராத் ஹுசைன். நீ அவன் சோஷியல் மீடியாலாம் செக் பண்ணு. ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பாரு. அவன் கான்டாக்ட்ல ஏதாவது பையனோ பொண்ணோ இருக்காங்களான்னு பாரு. எஸ் சார். சார், இந்த கேஸ்டிங்காரங்க அவளை ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உன்னை காதலிச்சேன். இது ஏன் தப்பா? இல்ல நான் ஏழையா இருக்கிறது தப்பா? இந்த கேஸ்டிங்காரங்க கிட்ட ஜெரினோட நம்பர் கண்டிப்பா இருக்கும்ல? இல்லை சார், அவள் ஆக்சுவலி ஆடிஷனில் ஃபெயில் ஆயிட்டா. கேஸ்டிங் கூப்பிடலன்னு அவங்க நம்பரை சேவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்ஐடி ஐஆர் ஆஃபீஸரை பார்க்கணும். தேங்க்யூ. ஜெயின் சார். ஜெயின். ஆஷிஷ் ஷிண்டே, PSITS. சொல்லு சார். நேற்று ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடச்சதில்ல, அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் சார். யா கான், உள்ள கூட்டிட்டு போய் உட்காரு. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். சொல்லுமா என் செல்ல பொண்டாட்டி. பறவை பறந்து போச்சு. பறவை பறந்து போயிடுச்சா? எந்த பறவை பறந்து போச்சு? மும்பை போலீஸோட வார்த்தைகளை நல்லாவே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க. பறவை பறந்து போயிடுச்சு, புறா கூண்டுக்குள்ள இருக்குன்னு. பறவைனா உங்க தங்கச்சிய சொல்றேன். அவ வெளியே போயிட்டா. என்ன? அதை எப்படி அவ போவா? உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம? அப்படியா? உங்க சப்போர்ட் இல்லாம அவ கண்டிப்பா போக மாட்டா. உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து தானே இதை பண்ணீங்க? அது எதுக்காகனா, நான் போலீஸ்காரர் பொண்டாட்டி. இந்த பொய்ய கூட கண்டுபிடிக்கலனா எப்படி? இப்போ ஒரு வேலை பண்ணுங்க. அவ நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்களும் நம்ம வீட்டுக்கு வராதீங்க. அது நான் சாரி. சொல்லுப்பா. உட்காரு. சொல்லுப்பா. சார், ஜரீன் ஹுசைன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட அண்ணன் முராத் ஹுசைன். 2 பேரும் எங்க ரேடார்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கும் ICSSக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது சார். இது அதோட ஃபைல் சார். சார், இப்போ அந்த பொண்ணு செத்து போயிட்டா. ஆனால் அவன் அண்ணன் முராத் ஹுசைன் அவன் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுங்க செய்ய வேண்டிய வேலையை அந்த பொண்ணால செய்ய முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அவன் அண்ணன் முராத் அவளுக்கு தண்டனை கொடுத்துருப்பான். ATS லோ கார்டில் கண்டினியூ பண்ணுறா. ஆனால் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார். அந்த முராதை பற்றி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் சார் ப்ளீஸ் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. என்கிட்ட சொல்லுங்கள், ATS ஆக்ஷன் எடுக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இவரோட நம்பரை வாங்கிக்கோ. சார். தேங்க்யூ சார். வெல்கம்.
சார் ம் இவன் எதுக்கு உங்ககிட்ட ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறான்? ஒருவேளை நாம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளாலே மர்டர் கேஸ் உள்ள வரும். அது கூட அவன் தங்கச்சியை அவன் சாகடிக்கலனா, ஒருவேளை ஏடிஎஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த பையன் மேல டெரரிஸ்ட் ஆக்ட் பாயும், பெயில் கூட கிடைக்காது. சார், முராத்க்கு மும்பையில் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க 2 பேர் சேட்டை பார்க்கும்போது அவங்க மும்பையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அதையும் ஓகே பண்ணிட்டாங்க. யார் இது? ரோஷன் 2000. 2000 அவனோட சர்நேமா? இல்லை சார், யூசர் ஐடி. அவன் பேர் ரோஷன் ஷேக். அவன்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவனை பார்த்தா ஏதோ பயந்த சுபாவம் மாதிரி இருக்கான். வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. போலீஸ் வந்த ப்ராப்ளம் ஆகும். நம்ம வெளியில் எங்கேயாவது பார்க்கலாமான்னு சொன்னான். நாம எங்க பார்க்க போலீஸ்காரங்க மாதிரி இருக்கோம். சரி, என்னோட சிவில் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சார், முராதும் நானும் ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் சார். 4 வருஷமாக நாங்கள் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னா நானும் வான்னு சொன்னேன். என்னாச்சு சார்? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? உன் ஃப்ரெண்டு ஒரு டெரரிஸ்ட். அவன் ஏதாவது செஞ்சிருந்தானா அதில் நீயும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்கண்ணா. சார், நான் என்ன பண்ணேன்? டெரரிஸ்ட்டுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால உன் மேலேயும் கேஸ் போடுவாங்க. சார், கேஸ் ரொம்ப நாள் நடக்கும்ல, உனக்கு அதில் முழுசாக சம்மந்தம் இருக்குல்ல? ஐயோ சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். சார், நான் உண்மையாக சொல்கிறேன் சார், நான் எந்த தப்பு பண்ணல. ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். என்னையா நீ ஏன் வீணா பயமுறுத்துற? சார், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எழுந்துரு. நீ உண்மையை மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் உன் தங்கச்சியை பற்றி எப்போவாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காடா? ரோஷன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பெரிய பில்டிங்கில் தான் என் தங்கச்சி இருக்கா. என்னடா சொல்ற? இந்த மாதிரி பெரிய பில்டிங்லையா? அம்மா, உன் தங்கச்சி என்ன வேலை பார்க்குறா? சினிமாவில் வேலை பார்க்குறா. அவள் ஒரு ஆக்ட்ரஸ். அப்படின்னா அவளுக்கு சல்மான் கான் தெரிஞ்சிருக்கோம்ல? டேய், நான் அவளை பார்க்கணும்டா. சல்மான் கானுக்கு நான் பெரிய ஃபேன்ரா. அதுக்கு தானே வந்திருக்கேன். அவள் இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்கா. என்னது? என்ன பிரச்சனைடா? அவள் ஒருத்தனை லவ் பண்ணா அவன் ஏமாத்திட்டான். இவளை யாரையோ பார்த்தா, லவ் பண்ணா, ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. அப்புறம் அவள் அபார்ட் பண்ணிட்டா. சரிடா, அவளோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், விடு. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் தோற்று போக மட்டும் மாட்டேன். இந்த மும்பை எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ எங்கே அவன்? 3 நாளுக்கு முன்னாடி என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் இன்னும் திரும்பி வரல. இன்னைக்கு நான் வேற ஒரு மொபைல்லேருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் அவன்கிட்ட பேசும்போது அவன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு நான் சொன்னேன். யாரோ சரினாவை மர்டர் பண்ணிட்டாங்கடா. யார் பண்ணது? போலீஸ்காரங்களா? அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மும்பை போலீஸ் பெரிய டீமோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கடா. மும்பை போலீஸை நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னா உன் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கா? ஆமாம் சார். அந்த நம்பர் சொல்லு. நம்பரை நோட் பண்ணு. கொடு. இந்த இது பிடி. சாப்பிட்றாத. நம்பர் சொல்லு. இப்போ எங்கே இருக்கு? சார், நான் நம்பர் தான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃபோன் ஆனில் தான் சார் இருக்கு. லொக்கேஷன் ட்ரேசிங்கில் தான் சார் இருக்கு. சார், இது நம்ம ஏரியா காட்டுது சார். எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லு. ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற? என்னாச்சு? சார், இது நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் சார். என்ன? நகர் வழி விடுங்க. எல்லாரும் உள்ள போங்க. போங்க. சீக்கிரம் போ அப்படி போ. இதோ இங்க இருக்கா. டேய், நில்றா. டேய். வண்டிக்கு கீழே.
அங்கேயே உட்காரடே. சார் இவங்ககிட்ட இது மட்டும்தான் இருந்தது. மொபைல், வாட்ச், பாஸ்போர்ட், அப்புறம் இந்த பர்ஸில் ஜரீன் ஃபோட்டோ, அப்புறம் இந்த 90 ரூபா. 90 ரூபாய் தானா? ஏடிஎஸ் சொன்னதை வச்சு பார்த்தா ஏதோ பெரிய ஆபரேஷனுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஆனா வெறும் 90 ரூபா தான் வச்சிருக்கான். ஹர்ஷா, நீ ஒரு வேலை பண்ணு, இவனோட சோஷியல் மீடியாவை செக் பண்ணு. இவனுக்கு ஏதாவது டெரரிஸ்டோட சம்மந்தம் இருக்கான்னு எஸ் பாரு. சார். இவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்போம். சார் போய் பிரியாணி வாங்கிட்டு வா. பிரியாணி எங்க நாட்டுக்கு வர்றவங்கள சிறப்பா கவனிக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கோம். சாப்பிடு 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 சாப்பிடு, கூச்சப்படாம சாப்பிடு. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கும் உன் தங்கச்சிக்கும் எந்த டெரரிஸ்டோட சம்பந்தம்? அதே மாதிரி உங்க 2 பேர் மிஷன் என்ன? டெரரிஸ்டா? மிஷனா? சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? நான் நிஜமா ப்ராமிஸா சொல்றேன் சார், அப்படிலாம் ஒண்ணு ஓங்கி ஒண்ணு வச்சனு வைய. நீயும் உன் தங்கச்சியும் மும்பைல ஏதோ ஒன்று செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அது என்னன்னு சொல்லு. சார் அவ பாலிவுட் ஹீரோயின் ஆகணும்னு வந்தவ சார். பாலிவுட் படத்துல நடிக்கணும்ன்றது அவளோட கனவு சார். அவ எப்பவுமே ஒரு ஹீரோயினாவே அவளை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பா சார். பாலிவுட்ல அவளை கூப்பிட்டாங்கன்னு அவ சொன்னா சார். எல்லாம் கரெக்டாக தான் சார் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவகிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் இப்போ ரொம்ப நல்ல இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் திரும்ப திரும்ப அவளை யாரும் அபார்ஷன் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னா. கணேஷ் பாபு, குல்ஷனோட டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? சீக்கிரம் வந்துடும்னு சொன்னாங்க சார். முதல்ல அவ அபார்ஷன் பண்ண காரணம் யாரு, அதை நாம கண்டுபிடிக்கணும். ரிப்போர்ட் இங்க வந்திருக்குன்னு சொல்லி அவளை இங்க வரவை. எஸ் சார். சரி, ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க சார். உன் தங்கச்சி உனக்கு ஃபோன் பண்ணி அந்த அபார்ஷனை பத்தி சொன்னப்போ அவ உன்கிட்ட ஏதாவது போலீஸ்காரங்களோட பேரை சொன்னால? ஆமா சார், ஓம்கார், சோமன். ஓங்கி விட்டான்னு வை. அடா அந்த பேரில் போலீஸ்காரங்களே இல்லை சார். சார் அவளும் என்கிட்ட இதான் சார் சொன்னா, அந்த பேர்ல எந்த ஒரு போலீஸும் இல்லைன்னு. எக்ஸாக்ட்லி என்னதான் நடந்துச்சு? சரி நீ எப்படி இருக்க? என் வீசா எக்ஸ்பைரி ஆயிருச்சு, எப்படின்னே தெரியல. அந்த ப்ராப்ளம்னால நான் ஒரு போலீஸ் கிட்ட பேசினேன். என் வீசா வேலை முடிச்சு தரேன்னு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனாரு. இப்போ என்கிட்ட வீசாவும் இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை. அதனால அந்த ஆளு என்ன சொன்னாலும் நான் செஞ்சாகணும். என்ன சொன்னாலும் செய்யணுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அண்ணா, நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. நாங்க கிளம்பி வந்து நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். முராக் இரு. டெய்லி காலேஜ்க்கு போறியா? நீ காலேஜ்க்கு போறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வரணும்னு நினைச்சு கூட பார்க்காத. வந்தேன்னா ப்ராப்ளம் இன்னும் அதிகமாயிடும். நீ அங்க ஜாக்கிரதையா இரு, நான் மறுபடியும் கால் பண்றேன். அவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு கால் பண்ணா. அவ ரொம்ப பயந்து பேசினா. மோனா சொல்லு, என்ன ப்ராப்ளம்னு? யாரோடயாச்சும் பொருள் உங்ககிட்ட இருக்கா என்ன? டாக்கா? பைசாவா? எவ்வளவு பணம்? எவ்வளோன்னு அவ சொல்லல சார். அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்த்தா அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் தான் சார் மும்பைக்கு வந்தேன். எந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி அந்த நம்பருக்கு இப்போ கால் பண்ண? எஸ் சார். ஹர்ஷா, நம்ம சிஐடி ரிப்போர்ட் சீக்கிரமா வேணும். சரி, நீ பிரியாணி சாப்பிடு. அட சாப்பிட்றா. வேலை செய்கிற நம்மளுக்கு வடாப்பாவ், இந்த நாய்க்கு பிரியாணியா? கான், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் டெரரிஸ்ட் யாருன்னு தெரியல சார். அந்த ஏடிஎஸ்காரன் ஆஷிஷ் ஷிண்டே வந்து சொன்னான்ல, இந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் போயிருக்குன்னு. ஆனால் நமக்கு இது வரைக்கும் எந்த நோட்டீஸும் கிடைக்கலையே. அப்படியா? ஒரு வேலை பண்ணு, இந்த பிஎஸ்ஐ சிந்தோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு. எனக்கு என்னமோ அந்த ஆள் மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஆனால் அவன் ஏதோ பண விஷயத்தை பற்றி பேசினால, அதை கூட கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஒருவேளை இந்த கேஸில் போலீஸ் இன்வால்வ் ஆயிருந்தா ஜெரின் பயந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ மீடியாக்காரங்க எல்லாரையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணி வை. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணு. சொல்லு கார். சார், குல்ஷன் டிஎன்ஏ ரிப்போர்ட் பாசிட்டிவ். அவன் பேண்ட் வாசிச்சா
அவனை பேண்ட் வாசிக்கவே விடக்கூடாது. நான் அங்க வரேன். சார் இன்னொரு விஷயம். ஆ, சார் நான் மீடியாக்காரங்க கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அண்ணன் தங்கச்சியுடைய போட்டோ நிறைய தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்றாங்க. யார் பார்த்ததா? சத்யாங்கிற பேர் கொண்ட ரிப்போர்ட்டர். அவன் என்ன சொல்றானா, யார் இவங்களை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு போலீஸ் தரப்புல இருந்து ₹1,00,000 ரிவார்டு தராங்களாம். 1,00,000? எதுக்கு அவ்வளவு பணம்? யாரும் நம்ம கிட்ட பயங்கரமா விளையாடுறாங்க. நீ ஒரு வேலை பண்ணு. நீ எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டர் சத்யாவை இங்க கூட்டிட்டு வா. அவனை மறுபடியும் விசாரிக்கலாம். நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன். எஸ் சார். உன் மனசுல என்ன பெரிய புடிங்கன்னு நினைப்பா? உன்னை தொலைச்சு கட்டிடுவேன். நான் நக்கல் பண்றியா? இல்ல சார். இல்லையா? இல்ல. கான், உனக்கு கோபம் வந்தா எப்படி அடிப்பான் இவனுக்கு காட்டு. நான் மனசுல திட்டு இவனுக்கு கேட்கணும். கேக்குது சார், கேக்குது. என்ன அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க. கேக்குது. அப்படியே எத்தனை வை. ஜரீனா, நீ 2 தடவை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்க. அதோட அபர்ஷனும் பண்ண வச்சிருக்க. அவ மறுபடியும் பிரெக்னன்ட் ஆயிட்டா. அவளை அப்படியே விடக்கூடாதுன்னு மர்டர் பண்ணிட்டா, அப்படித்தானே? இல்ல சார், நான் ஒன்னும் அவளை கொலை பண்ணல. ஆனா என்னோட விசா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக நான் அவளை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 மணி நேரம். இன்னும் 2 மணி நேரத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் என் கைக்கு வந்துடும். அதுல மட்டும் நீ இருந்தனா உன்னை அடிச்சு நான் சாவடிச்சிருவேன். ஏன்டா அவனை அப்படி முறைச்சு பாக்குற? அவன் ஜெரீனாவோட அண்ணன். எப்படி பழி வாங்கணும்னு யோசிக்கிறியா? வேண்டாம். அதுக்கு பதிலா உன் தங்கச்சியை பத்தி கவலைப்படாம உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரிஞ்சுதா? கணேஷ் பாபு. சார். ஒரு கான்ஸ்டபிள் இங்க நிக்க வை. ஓகே சார். சார் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி சத்யா இங்க வரமாட்டானா? அப்படியா? என்னடா நாங்க கூப்பிட்டா வரமாட்டியா? எங்களை பார்த்தா என்ன ஜோக்கரா தெரியுதா உனக்கு? நாங்க உன்னை தேடி வரணுமா? இல்ல சார். ஆமா. அந்த அண்ணன் தங்கச்சி போட்டோவை எதுக்கு சர்க்குலேட் பண்ற? யார் சொன்னது உனக்கு? யார் சொல்லி இந்த வேலையை பாக்குற? நாங்க எஸ்ஐடில இருந்து வரோம். ஒருவேளை நீ உள்ள போயிட்ட, வாழ்க்கை முழுக்க நீ உள்ளதான் இருக்கணும். உனக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா உண்மையை சொல்லு. உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? யார் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லு. அது ஆஷிஷ் சிண்டே சார். அந்த ஏடிஎஸ் காரன் பிஎஸ் ஐயா. அவன் எங்க சார் ஏடிஎஸ்ல இருக்கிறான், சஸ்பென்ஷன்ல இருக்கிறான் சார். என்ன? எப்போல இருந்து? 6 மாசமா சார். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரைடு ஏதோ வாண்டன்னு சொல்லியிருந்தாப்ல சார். அப்போ அவங்க கையில எதுவும் கிடைக்கல. ஆனா சிசிடிவில ஏதோ பெருசா பேக் ஏதோ எடுத்துன்னு போந்தா அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த அண்ணன் தங்கச்சிக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன் சார்? அவன் டபுள் கேம் ஆடுறான் சார். முன்னாடி என்ன சொல்லியிருந்தானா, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் டெரரிஸ்ட்னா. ஆனா அந்த பொண்ணு செத்த அப்புறம் ஒரு பொய் கதை இன்னொன்னு சொன்னான். என்னது? உண்மையா சொல்லு சார், நான் பிரச்சனை. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி எந்த டெரரிஸ்டும் இல்லை அப்படின்னு. பாருங்க சார், எனக்கு இந்த கேஸை பத்தி மூசா தெரியணும். அப்பதான் என்னால எல்லாம் கரெக்டா பண்ண முடியும். டேய், அந்த பொண்ணுகிட்ட என்னோட 40 லட்ச ரூபா இருக்கு. நான் வீட்டுக்கு போனேன், அங்கேயே என்னோட பணம் கிடைக்கல. இப்போ அந்த பொண்ணு செத்து போயிட்டா. எனக்கு என்னமோ அவ அண்ணன் தான் இந்த பணத்தை வச்சிருப்பான்னு தோணுது. நீ ஒரு வேலை பண்ண, இப்ப அவன் எங்க இருக்கான்னு முதல்ல தேடு. எப்படியாவது என்னோட 40 லட்ச ரூபா கிடைச்சே ஆகணும். ஏய், என்ன பண்றீங்க நீங்க? நான் போலீஸ்காரன். இப்ப கிடையாதுல, ஓரமா போய் உட்காரு. உட்காரு. உட்காருங்க சார். வீட்டை பாத்தியா கான்? என் வீடு கூட இவ்வளவு பிரமாண்டமா இல்லையே. உன் வீடும் இப்படிதான் இருக்குமா? சார், தண்ணிக்கு இவ்வளவு பெரிய ஜாரா எப்படி குடிப்பாங்க சார்? என்னது இது? ஃபுல் கரப்ஷன் பார்ட்டியா இருப்பான் போல இருக்க. சொல்லு. ஜரீனா அதுக்காக கொலை பண்ண. அவன் உன்னோட 40 லட்சத்தை எடுத்துட்டான்னு கொலை பண்ணியா? சார், நான் ஜரீனாவை கொலை பண்ணல. என் பிரச்சனை 40 லட்ச ரூபா, அவ்வளவுதான். அப்படியா? அப்போ மர்டர் ஆன அன்னைக்கு நைட்டு நீ அவ வீட்டுக்கு எதுக்காக போன? நெகோசியேஷனுக்கா? சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கேயும் போகல. சைபர் தம்பி, அந்த படத்தை போட்டு காட்டு. யாருப்பா அது? ட்வின் பிரதர் யாராவது இருக்காங்களா? ஆமா, நான் அவ வீட்டுக்கு போனேன். அந்த 10 நிமிஷத்துல உன்னால ஒரு பொண்ணை கொல்ல முடியாதா? சார், நான் ஜரீனாவை கொலை பண்ணல.
நான் என் பணத்தை தான் தேடினேன். நீ அங்க பணத்தை தேடி போனா, ஆனா அவன் எங்க வச்சிருந்தாலும் உனக்கு தெரியல. சோ நீ ஜெரீனாவை கொலை பண்ணிட்ட. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்த. ஏன்னா ஜெரீனாவோட அண்ணனை நாங்க தேடுறது உனக்கு தெரியும். ரொம்ப புத்திசாலி சார். அதனால தான் நம்ம கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான் இவன். நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். சார் ஜரீனாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அவ அண்ணன் என் பணத்தை திருட்டு ஓடிட்டான். டேய், அவன் அண்ணன் கிட்ட காசெல்லாம் கிடையாது. அவன் என் கண்ட்ரோல்ல இருக்கான். அவன் பர்ஸ்ல வெறும் 90 ரூபா தான் இருக்கு. அவன் தின்ன பிரியாணிக்கு கூட நான் தான் காசு கொடுத்தேன். போனது கரப்ஷன் பணம் தானே? சொல்லு. வாயை திறந்து சொல்லு. காது கேட்கல, வாயால சொல்லு. ஆமா, அது அந்த மாதிரி பணம் தான். 40 லட்சம். சைபர் தம்பி, ரெக்கார்ட் ஆயிடுச்சா? எஸ் சார், ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஒரு லேப்டாப்ல 2 படம் இருக்கு. அதுல ஒண்ணு உன்னோட கன்ஃபெக்ஷன் ரெக்கார்ட் ஆனது. அட, என்னடா அப்படி பாக்குற? நீ மர்டர் பண்ணலன்னு எனக்கு தெரியும். மர்டர் ஆனது 9 மணிக்கு. ஜெரீனா வீட்டுக்கிட்ட இருக்கிற சிசிடிவில நீ 11 மணிக்கு போயிருக்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏடிஎஸ் காரங்க வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இவன் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும். எப்படி நீ தப்பிப்ப கண்ணா? இந்த ரெக்கார்டு எங்களுக்காக தேவைப்படுது. சரி சொல்லு, ஜெரீனா எங்க எப்ப பார்த்த? ஜரீனாவா? ஆமா. என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ரேப்பா? இல்ல சார், என்னோட வீசா எக்ஸ்பைரி ஆயிருச்சு. எனக்கு என் வீசா வேணும். நான் என் நாட்டுக்கு திரும்ப போகணும் சார். அப்படி போடு. அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பொண்ணோட பிரச்சனையை சால்வ் பண்ணியோ இல்லையோ, அவளை எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்க. சார் அப்படிலாம் இல்லை சார். அவ ரொம்ப நல்ல பொண்ணா தெரிஞ்சது. வீசாவை நம்மளால எடுத்து தர முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணேன். அதனால நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. அது காதலாக மாறிச்சு. அவளுக்காக நான் வீடு கூட வாடகை எடுத்து கொடுத்தேன் சார். நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருந்தோம் சார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா. நான் வேணான்னு சொன்னதும் அவ அபார்ஷன் கூட பண்ணிக்கிட்டா சார். எங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி சார். என்ன சிச்சுவேஷன்? நான் கல்யாணம் ஆனவன் சார். என்னோட ஃபேமிலி நாசிக்ல இருக்காங்க. நீ ஒரு தடவை தானே அபார்ஷன் பண்ண வச்சா? அவள் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. அப்போ 2வது அவ கலைக்க ஒத்துக்கல. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் நிஜமா உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன். நிஜமா தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது. இவன் முராத், ஜெரீனாவோட அண்ணன். அவன் தன்னோட தங்கச்சியை தேடி நாட்டை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கான். எந்த தப்பும் பண்ணாத இவனை நீ டெரரிஸ்ட்னு சொல்லியிருக்க. இவங்க 2 பேர் கனவையும் நீ நாசம் பண்ணிட்ட. சார் நான் இப்போ கூட சொல்றேன், ஜெரீனா ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அந்த 40 லட்ச ரூபால தான் எல்லா பிரச்சனையும். சரி, ஒரு விஷயம் சொல்லு. ஜெரீனா அவளோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணது உனக்கு தெரியாது தானே? அந்த அட்ரஸ் தர்ற வேலையை கூட நீ சத்யா கிட்ட கொடுத்துருக்க. அவனுக்கும் அந்த அட்ரஸ் தெரியல. அதுக்கப்புறம் நீ ஜெரீனா எப்படி கண்டுபிடிச்ச? ஜரீனாவே எனக்கு கால் பண்ணியிருந்தா. நான் தப்பு பண்ணிட்டேன். 2 மனசும் சேர்ந்தது தானே காதல். இப்படி கெஞ்சுறதுக்கு பேர் காதல் இல்ல. இனிமே நான் உங்களை சந்திக்க மாட்டேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க பணம் 40 லட்சம் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு என் புது அட்ரஸ் அனுப்புறேன், வந்து வாங்கிக்கோங்க. நீ போய் சொல்ற. அவ போன்ல இருந்து அவ ஒரே ஒரு கால் தான் பண்ணிருக்கா, அதுவும் அவ ஊருக்கு. சார் அவ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா. அந்த மொபைல் எங்க இருக்கு? சார் என்கிட்ட தான் இருக்கு. அந்த நம்பர் யாருதுன்னு பாரு. கால். என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இது நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடும். ஓகே மேடம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. உங்க வீட்டில் இருந்து 40 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கோம். அது எந்த பேக்ல இருந்துச்சோ அந்த பேக்கையும் ஆஷிஃப் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். எதுக்காக ஜெரீனாவை கொன்னீங்க? சார், எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு. இது என்ன புது கதை? உனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக கொலை பண்ணுவியா? எல்லாருக்குமே பணம் தேவைப்படத்தான் செய்யுது. அதுக்காக எல்லாரும் கொலை பண்ணலாமா? பணம் எவ்வளவு கிடைச்சாலும் யாருக்கும் பத்தாது. அதுக்காக வேண்டி கொன்றுவீங்களா? என் பையன் டாக்டருக்கு படிக்கிறான். ஃபீஸ் அதிகமாயிட்டே இருந்தது. எதுவும் மேனேஜ் பண்ண முடியல. எல்லாரும் டென்ஷன்ல இருந்தோம். அப்பதான் ஜெரின் வீட்டுக்கு வந்தா. அவ மொபைல் வேணும்னு சொன்னா. சுனிதா அக்கா, உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. ஒரு அர்ஜென்ட் கால் பண்ணும். இந்தா. அப்பதான் அவ ஃபோன்ல யார்கிட்டயோ பேசுனதை நான் கேட்டேன். உங்களோட 40 லட்சம் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க வந்து வாங்கிக்கோங்க.
போதும். இதுக்காக தான் வீடை வாடகை விட்டீங்களா? நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? 2 சாவியும் அவகிட்ட தான் இருக்கு சார். அப்படின்னா ஒரு சாவி உங்ககிட்ட தான் இருந்திருக்கு. அந்த சாவி மூலமாக தான் நீங்கள் ஜரீன் வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்க. அப்ப ஜெரின் எங்க இருந்தாங்க? அவ டெய்லி பீச்சுக்கு வாக்கிங்க்கு போவா. ஆனா அன்னைக்கு அவ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டா. எதுக்காகனா ஆஷிஃப் அன்னைக்கு காசு வாங்க வரேன்னு சொல்லியிருந்தா. நீங்க அவ வீட்டு கபோர்ட்ல இருந்து காசு எடுத்திருக்கீங்க. அவ வந்துட்டா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்ல. அதனால நீங்க அவளை கொலை பண்ணிட்டீங்க. ஆனா சார், கபோர்ட்ல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இல்லாம போச்சு? அது எதனாலன்னா ஆஷிஷ் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். அதனால இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அழிஞ்சிருக்கு. மேடம், நீங்க உங்க பையனை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவன் டாக்டர் ஆயிட்டா மனுஷங்க உயிரை காப்பாத்துவானா? ஏன்னா நீங்க உங்க பையன் டாக்டர் ஆகணும்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கீங்க. இப்ப அவனோட மெடிக்கல் ஃபீஸ் யார் கட்ட போறாங்க? சார்ஜ் ஷீட் போடுங்க. பருப்பு போட்டுக்கிறியா? வைங்க. ஸ்வீட் என்னலாம் இருக்கு? குலாப் ஜாம். நீ அவ போகல. அண்ணி சொன்னது கரெக்டு தான்ண்ணா. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும்னு. ஃப்ரீடம்னா வெளியில சுத்துறது மட்டும் இல்லைல்ல. அடேங்கப்பா. வெரி குட். அப்பா, இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்ல? ஐஸ்கிரீம் ஷாப்க்கு ஆர்டர் பண்ணுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக் ஆர்டர் பண்ணிடலாம். அப்படியா? இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கிறியா? வாயாடி பொண்ணே, உன்னை.